அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். நேற்றோட ஆய் 100 அறத்துப்பாலில் 38 குறள்களையும் நாம் பார்த்து விட்டோம். 38 குறள்களுமே நமக்கு அறிவுரை சொல்வன. நிச்சயமாக நம்ம பெற்றோர்கள் கூட இந்த அளவுக்கு அறிவுரை சொல்லியிருக்க மாட்டார்கள். நாம் படித்த ஆசிரியர்கள் கூட இந்த அளவுக்கு அறிவுரை சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய முப்பாட்டனார் நமக்கு கூறிய அறிவுரைகளை மறக்க முடியாது. இன்னும் நாளையிலிருந்து பொருட்பாலை ஆரம்பிப்போம். உலக அமைதிக்கு வழிவகுக்கும் பேரிலக்கியம் திருக்குறள். திருக்குறள் 1964 இருந்தே மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இப்போது குடியரசுத் தலைவராக உள்ள திரௌபதி முர்மு சந்தாலி பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர். சந்தாலி மொழியில் அருள்தம்பி வி. ரிச்சர்ட் என்பவர் அதை மொழிபெயர்த்துள்ளார். தஞ்சாவூரைச் சேர்ந்த நெருஞ்சி என்கிற இலக்கிய இயக்கம்தான் அதை வெளியிட்டுள்ளது. லியோடால்ஸ்டாய் காலத்தில் ரசிகர்களுக்கு திருக்குறள் அறிமுகமாகிவிட்டது. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் சுகன்தீப் சிங் பேடியின் தந்தை திருக்குறளை பஞ்சாபியில் மொழிபெயர்த்துள்ளார். அந்த தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய சுகன்தீப் சிங் பேடி அவர்கள் எங்கள் வாரியத்தினுடைய எம்டியாக பணிபுரிந்துள்ளார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதுவரை 58 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவற்றில் இந்திய மொழிகள் 29, வெளிநாட்டு மொழிகள் 29. முதலில் மலையாளத்தில் 1990 மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து லத்தீன் மொழியில் திருக்குறள் வெளியானது. ஜியோ போப் திருக்குறளை ஆங்கில மொழியில் பெயர்த்த பின்னரே இந்நூல் தமிழகத்தை கடந்து கவனம் பெற்றுள்ளது. மறுபடியும் நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் திருக்குறள் நூலை அவர் உயிர் பிறந்தவுடன் அவர் இதயத்தில் வைத்து அடக்கம் செய்ய சொல்லி உயிரெழுதி வைத்துள்ளார். கவிஞர் கண்ணதாசன் காமத்துப்பாலுக்கு உரை எழுதியுள்ளார். இதுவரை 133 பேருக்கு மேல் உரை எழுதியுள்ளனர். பட்டிமன்ற புகழ் மரியாதைக்குரிய சாலமன் பாப்பையா அவர்கள் உரை எழுதியுள்ளார்கள். பட்டிமன்ற புகழ் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் ஒரு குறளையாவது குறிப்பிடாமல் பேச மாட்டார். கலைமாமணி நகைச்சுவை மன்ற தலைவர், திரைப்பட நடிகர், சிங்கப்பெண்ணின் கதாநாயகியின் தந்தை மரியாதைக்குரிய திரு கு. ஞானசம்பந்தன் அவர்கள் திருக்குறளை பற்றி அவருடைய முகநூலில் பேசும்போது அற்புதமாக பேசுவார். கேட்டுக்கொண்டே இருக்கலாம், இன்னும் கேட்கலாமா என்று இருக்கும். அந்த அளவுக்கு அவர் திருக்குறளை அப்படியே உணர்ந்து அதுக்கு தக்கவாறு பேசுவார். திருக்குறள் முனுசாமி அற்புதமாக பேசுவார். அதனால தான் அவருடைய பெயரையே திருக்குறள் முனுசாமி என்று மாற்றியுள்ளார். நம்முடைய யாதவர் கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் மரியாதைக்குரிய கோபால் அவர்கள் திருக்குறளை அந்த அளவிற்கு புகழ்ந்து உரைப்பார். இப்படி பல பேர்கள், பல பெரிய சான்றோர்கள், தமிழ் அறிஞர்கள் திருக்குறளை பற்றி உணரும்போது நாம் மட்டும் ஏன் திருக்குறளை உணரக்கூடாது, அதன்படி நடக்கக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. தயவு செய்து எல்லோரும் திருக்குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள், தங்களுடைய வாழ்வை உயர்த்தி கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.